ஏழாம் படை வீடு என பக்தர்களால் அழைக்கப்படும் திண்டுக்கல் மாவட்டம் திருவல்லிக்கேணி சுப்பிரமணிய சுவாமி கோவில் சுற்றுலா தலமாக அரசால் அறிவிக்கப்பட்டும் இதுவரை எந்தவிதமான அடிப்படை வசதிகளும் செய்து தரப்படவில்லை. இதுகுறித்து இந்த தொகுப்பில் இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் செயல்பட்டு வரும் கோவில்களில் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே உள்ள பிரசித்தி பெற்ற திருமலைக்கேணி சுப்பிரமணிய சுவாமி கோவிலும் ஒன்றாகும். இது ஏழாம் படை வீடு என பக்தர்களால் அழைக்கப்பட்டு வருகிறது. திண்டுக்கல்லில் இருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் மலைகளுக்கு நடுவில் இயற்கையான சூழ்நிலையில் அமைந்துள்ள இந்த கோவிலில் திருச்செந்தூரில் கந்தசஷ்டி சூரசம்ஹார விழா நடைபெறுவது போல் இங்கும் நடைபெறுவது இந்த கோவிலின் சிறப்பு. இது தவிர தைப்பூசம், திருக்கார்த்திகை, அமாவாசை, தமிழ் வருட பிறப்பு போன்ற நாட்களில் இங்கு மாவட்டம் முழுவதிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கூடுவது வழக்கம். இந்த திருமலைக்கேணி கோவிலானது கடந்த 1991ஆம் ஆண்டு சுற்றுலா தலமாக தமிழ்நாடு அரசால் அறிவிக்கப்பட்டது. ஆனால் அறிவிப்பு மட்டும் வெளியிடப்பட்டதே தவிர எந்தவித அடிப்படை வசதிகளும் மேற்கொள்ளப்படவில்லை. ஆனால் பேருக்கு சுற்றுலாத்தலமாக ஆக்கியிருக்காங்க. இங்கே லெட்டினுக்கு லேடிஸ் எல்லாமே வராங்க. லெட்டின் வசதி இருக்குது, ஆனால் தண்ணி வசதி இல்லை. ஏகப்பட்டது சுப நிகழ்ச்சி எல்லாமே இங்கே ஏகப்பட்டது நடக்குது. திருக்கார்த்திகை, பங்குனி உத்திரம் இந்த மாதிரிலாம் ஏகப்பட்டது நடக்குது. சாப்பிடணும், மதியானம் சாப்பிடணும்னு நினச்சோம்னாக்கா சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கடை இல்லை. ஏன்னா போக்குவரத்து வசதி இல்லை. சுற்றுலாத்துறை சார்பில் கட்டப்பட்டுள்ள சமுதாய கூடம் பராமரிப்பின்றி காணப்படுகிறது. இங்கு 4 ஆழ்துளை கிணறுகள் அமைக்கப்பட்டதில் 3 ஆழ்துளை கிணறுகள் பழுதடைந்துள்ளதால் இங்கு வரும் பக்தர்கள் குடிநீர் இன்றி சிரமப்படுகின்றனர். இதேபோன்று இங்கு அமைக்கப்படவுள்ள சுகாதார வளாகம் பயன்படுத்த முடியாத நிலையில் உள்ளது. இந்த 2 வருஷம் தாங்க இவ்வளோ பிரச்சனைங்க தண்ணி இல்லாமல். இதுக்கு முதல்ல நல்லா இருந்துச்சுங்க. இந்த 2 வருஷத்துலேயும் இந்த போரு 4 போரும் சரி பண்ணி கொடுத்தாங்கன்னா வர்றவங்களுக்கு பூரா நல்லா சரி பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா நல்லா இருக்குங்க. தண்ணி வசதிகள் பிரச்சனை இல்லாமல் ஓடுங்கள். ஜனங்களெல்லாம் ஃபுல்லாக வர்றாங்க. கோவிலை சுற்றி அமைக்கப்பட்ட கிரிவல பாதை பணிகள் பாதியிலேயே நிறுத்தப்பட்டுள்ளன. கோவிலுக்கு வந்து செல்வதற்கு முறையான போக்குவரத்து வசதி செய்யப்படாதது பெரும் குறையாக உள்ளது. தேவையான அடிப்படை வசதிகளை மேற்கொள்வதன் மூலம் இங்கு வரும் பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க முடியும் என்பது இங்குள்ளவர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. தற்போது இந்த பகுதியில் அடிப்படை வசதிகள் இல்லாததால் இங்கே வரும் பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் மிக அவதிக்குள்ளாகின்றனர். இதற்கு உடனடியாக சுற்றுலாத்துறையும் மற்றும் மாவட்ட நிர்வாகம் இணைந்து செயல்படுத்தினால் மட்டுமே ஒரு மாற்றம் ஏற்படும். நத்தத்திலிருந்து வசந்த சித்தார்த்தன், நியூஸ் 18 தமிழ்நாடு.